உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூரில் வரும் 10ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து களத்திலிருந்து நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் அளித்த தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழர்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கனவாகவே இருந்தது ஜல்லிக்கட்டு. அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வர இருக்கின்ற வெள்ளிக்கிழமை இதே களத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஆயத்த பணிகள் இங்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பார்வையாளர்கள் அமர்ந்து பார்ப்பதற்கான கேலரிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த துரித கதியில் இதற்கான வேலைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள், அரசு அதிகாரிகள் அமர்வதற்கான கேலரிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்க பாக்குறீங்க, ஊர் பொதுமக்கள், கிராம கமிட்டியினர் எல்லாம் தற்போது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்காக. இது ஒரு புறம் இருக்க மாடுபிடி வீரர்களுக்கான பதிவு மற்றும் மாடுகளுக்கான பதிவு இன்னொரு புறத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு மாடுபிடி வீரர்களுக்கும் மாடுகள் அனுமதிக்கப்படுவதற்கு என்ன விதமான தகுதிகள் எல்லாம் இருக்கிறது என்பது குறித்து ஒருவரிடம் கேட்கலாம். சார், நீங்க எங்க இருந்து வாரீங்க? நீங்க இங்க என்ன விஷயத்துக்காக வந்திருந்தீங்க? நாங்கள் திருச்சி மாவட்டம் திருவம்பொன்றியம் பழங்கனாங்குடியிலேருந்து வரோம். நாங்கள் மாடு வச்சுருக்கோம். மாட்டு உரிமையாக மாடு பதிய வந்திருக்கோம். மாடு தரமாக இருக்கா, நம்ம சர்டிஃபிகேட் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. அதான் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். மாடு ஃபோட்டோ, ஆதார் கார்டு இதெல்லாம் கேட்குறாங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஊரில் இவங்க வந்து பிரச்சனை இருக்குன்னா, நாளைக்கு காலைல மாடு பதிகிறோம், கால்நடை மருத்துவத்தில் பரிசோதனை உங்கள் காலை ஜல்லிக்கட்டுக்கு தயார் செய்யப்பட்டுருதான் டாக்டர்கிட்ட மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. மாடோட ஃபோட்டோ, மாடு உரிமையாளர் மாடு பிடித்திருக்க மாதிரி இருக்க ஃபோட்டோவும் கேட்குறாங்க. அதுவும் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ இவங்க தற்சமயம் சொல்கிறாங்க, நாளைக்கு காலையில் வெட்டினரி டாக்டர் அந்த இதில் கால்நடை மருத்துவத்தில் தருவாங்கன்னு டோக்கன் சொல்கிறாங்க சார். தொடர்ந்து இங்கு மாடுகளுக்கான முன்பதிவு டோக்கன்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து நாளை காலை அந்த மருத்துவர்களிடம் தகுதி சான்றிதழ் பெற்ற அந்த மாடுகளுக்கான டோக்கன்கள், அதாவது இந்த வாடிவாசலை தாண்டுவதற்கான இன்னொரு அனுமதியும் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த டோக்கன்களை பெற்ற பிறகும் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் இன்னொரு முறை மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு தான் ஒவ்வொரு காளைகளும் வாடிவாசலை தாண்ட அனுமதிக்கப்படும். ஒளிப்பதிவாளர் விஸ்வநாதுடன் கோபாலகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ்.